வெல்கம் டு இனிவி. இன்றைக்கி நம்ம காலிஃப்ளவர் சில்லி செஞ்சுருக்குறோங்க. மொறுன்னு பாருங்கள், சூப்பராக. இது வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். காலிஃப்ளவர் சில்லி செய்கிறதுக்கு பாருங்கள், மீடியம் சைஸ் காலிஃப்ளவர் ஒன்று எடுத்து இந்த சைஸில் கட் பண்ணி வச்சுருக்குறோங்க. இப்போ நாம் அதை சுடுதண்ணியில் போட்டு எடுத்துக்கலாங்க. ஒரு கடாய் வச்சு தண்ணி ஊற்றி வச்சுருக்கிறேன். அது 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாங்க. 1/4 ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். தண்ணி கொதிச்சிருச்சு, காலிஃப்ளவர் எல்லாம் போட்டுக்கலாங்க. 2 நிமிஷம் இருக்கட்டும்னு எடுத்துக்கலாம். காலிஃப்ளவர் சுடுதண்ணிலேருந்து வடிகட்டி எடுத்தாச்சுங்க. இதுக்கு இப்போ நம்ம கோட்டிங் ரெடி பண்ணிக்கலாங்க. மெஷரிங் கப்பில் 1/2 கப்பு கார்ன்ஃப்ளவர் மாவுங்க, 2 ஸ்பூன் பச்சரிசி மாவு, இஞ்சி பூண்டு 1 ஸ்பூனு, அரை ஸ்பூன் கொத்தமல்லி தூள், கால் ஸ்பூன் மஞ்சத்தூள், ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள். காஷ்மீர் சில்லி இல்லைங்க, நான் இந்த மிளகாத்தூளே போடுறேன். தேவையான உப்பு போட்டுருங்க. அதுலேயும் கொஞ்சம் நம்ம உப்பு போட்டிருக்கிறோம் காலிஃப்ளவர்லேயும். அரை லெமன் புழிஞ்சிக்கலாங்க. ஒரு ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு கெட்டியாக பிசைஞ்சிக்கணுங்க. நாம் வடிகட்டி வச்ச காலிஃப்ளவர் போட்டுக்கலாங்க. இது அப்படியே 10 நிமிஷம் மூடி வச்சிடலாங்க. ஸ்டவ் பற்ற வச்சு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றியாச்சுங்க. காஞ்சிகிட்ருக்கு. எண்ணெய் காஞ்சிருச்சு. அடுப்பை குறைச்சி வச்சுட்டு இப்போ நம்ம போட்டுக்கலாம். காலிஃப்ளவர் சில்லி போட்டுக்கலாங்க. பாருங்கள், இது வெந்துருச்சு. இது எடுத்துட்டோம். அடுத்தது போட்டுக்கலாம். எல்லாம் போட்டு எடுத்தாச்சு. பாருங்க, காலிஃப்ளவர் சில்லி ரெடி ஆகிடுச்சிங்க. இது ஈவினிங் ஸ்நாக்ஸாக குழந்தைங்களுக்கு ஸ்கூல்லேருந்து வந்தால் கொடுக்கலாங்க. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.
பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.